இந்த உலகத்திலே நம்ம கூப்பிட்ட குரலுக்கு உடனே வர்ற கடவுள் யாருன்னா நம்ம முருகர் தான். அவன்தான் வேல் வச்ச வீரன் ஆறுமுகத்தான் நம் கண்ணன் நம்ம முருகன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு சின்ன கிராமம், மலைகளால் சூழப்பட்ட நல்ல அமைதியான ஒரு இடம். ஆனால் அந்த கிராமத்தோட மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, துன்பம் மட்டுமே அதிகமாக இருந்துச்சு. விவசாயத்துலேயும் தோல்வி, நோய்களால் பாதிக்கப்பட்டாங்க. கடன் சுமையும் அதிகமாக இருக்குது. எதுவுமே சரியாகலன்னு மக்கள் எல்லாம் மன உடைஞ்சிட்டாங்க. அந்த கிராமத்திலே ஒரே ஒரு முருகன் பக்தர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பெயர் கண்ணன். அவருக்கு ஒரே நம்பிக்கை முருகன் தான். ஒவ்வொரு நாளும் மலைக்கு ஏறி போய் தான் முருகன் கோயிலுக்கு சென்று அவர் நீ எங்கள் எல்லாத்தையும் காப்பாற்று முருகான்னு ஒரு வார்த்தையை டெய்லி போய் கோயிலில் போய் சொல்லிட்டு வருவார். ஒரு நாள் அந்த கண்ணனோட அம்மாவுக்கு கடுமையாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. மருத்துவ செலவு கூட அவங்ககிட்ட பணம் இல்லை. அவங்க மனசு முழுவதும் உடஞ்சி முருகனை பார்த்து அழுகுறாங்க. அந்த நைட்டே கோயிலில் ஒரு ஒரு ஒளி தெரியுது. வேல் பிரகாசிச்சு முருகனோட அருள் ஃபுல்லாக அந்த வேல் மேலே இறங்கிச்சு. கனவில் முருகன் தோன்றி, நான் இருக்கேன், நீ ஏன் பயப்படுற, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்ணனுக்கு கனவுல சொல்லிட்டாரு. காலையில் எந்திரிச்சு பார்க்குறான் கண்ணன். அவங்க அம்மாவும் உடம்பு நல்லாயிட்டாங்க. எல்லாத்துக்கும் வீட்டில் வேலை வாய்ப்புலாம் கிடச்சிருச்சு. விவசாயமும் நல்லா செழிச்சிருக்கு. கிராமமே இப்போ முன்ன இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருச்சு. அனைவரும் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க, முருகனை நம்ம மனசார கும்பிட்டா அவர் நமக்கு இறங்கி வருவார்னு புரிஞ்சுட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாமே முருகனுக்கு பால் குடம் காவடி எடுத்து அப்படின்னு நல்லா திருவிழா மாதிரி எல்லோரும் கொண்டாடுறாங்க. நம்ம உண்மையாக முருகரை கூப்பிட்டா அவர் கண்டிப்பாக நிச்சயம் வருவாங்க. வராமல் எப்படிங்க இருப்பார்? எல்லோரும் முருகனை நம்புங்க, கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார் முருகர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் ஓம் முருகான்னு சொல்லுங்கள்.